கோவை அருகே செட்டிபாளையம் எல்&டி பைபாஸ் சாலையோரம் உள்ள காலி மைதானத்தில் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்த இளைஞர்களை திடீரென உருவான சுழல் காற்று அதிர்ச்சியடைய செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து வந்த இளைஞர்கள் வழக்கம் போல அந்த காலி மைதானத்தில் கிரிக்கெட் விளையாட்டில் ஈடுபட்டிருந்தனர். விடுமுறை நாள் என்பதால் அதிகமானோர் ஒன்று கூடி உற்சாகமாக விளையாடியதாக கூறப்படுகிறது. மதியம் சுமார் 3 மணி அளவில் ஆட்டம் நிறைவடைந்த நிலையில் இளைஞர்கள் தங்களது விளையாட்டு உபகரணங்களை சேகரித்து வீடு திரும்ப தயாரானார்கள். மைதானத்தில் அமர்வதற்காக விரிக்கப்பட்டிருந்த தரை விரிப்பு மற்றும் அதன் மேல் வைக்கப்பட்டிருந்த கிரிக்கெட் பேட் உள்ளிட்ட பொருட்களை அவர்கள் எடுத்துக் கொண்டிருந்தனர். அந்த நேரத்தில் திடீரென மைதானத்தின் ஒரு பகுதியில் பலமான சுழல் காற்று உருவானது. கண் இமைக்கும் நேரத்தில் உருவான இந்த சிறிய ரக சுழல் காற்று அங்கிருந்த பொருட்களை ஆகாயத்தில் தூக்கி சுழற்றி வீசியது. இதனை பார்த்த இளைஞர்கள் கடும் பதற்றத்துடன் ஓடி தப்பிக்க முயன்றனர். பேட்டை தூக்கிட்டு போகுது, பிடி பிடி என அவர்கள் கூச்சலிட்டுக் கொண்டே பறந்து சென்ற பொருட்களை பிடிக்க முயன்றனர். இந்த அசாதாரண காட்சியை அங்கிருந்த சிலர் உடனடியாக தங்களது செல்போன்களில் வீடியோவாக பதிவு செய்தனர். காற்றின் வேகத்தில் பொருட்கள் சுழன்று பறக்கும் காட்சிகள் அந்த வீடியோவில் தெளிவாக பதிவாகியுள்ளன. தற்போது அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. பலரும் இந்த நிகழ்வை ஆச்சரியத்துடன் பகிர்ந்து வருகின்றனர். இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படாதது அதிர்ஷ்டவசமாக கருதப்படுகிறது. இருப்பினும் திடீர் சுழல் காற்று ஏற்பட்டது இளைஞர்களிடையே சில நிமிடங்கள் அச்சத்தை ஏற்படுத்தியது. இது குறித்து வானிலை ஆர்வலர்கள் விளக்கம் அளித்துள்ளனர். கோடை காலத்தில் நிலத்தில் மேற்பரப்பில் அதிக வெப்பம் உருவாகும் போது அதனால் ஏற்படும் வெப்பச்சலனம் காரணமாக இவ்வாறான சிறிய அளவிலான சுழல் காற்றுகள் உருவாவது இயல்பான ஒன்றாகும் என தெரிவித்துள்ளனர். மொத்தத்தில் கோவையில் ஏற்பட்ட இந்த திடீர் சுழல் காற்று சம்பவம் பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்ததுடன் கோடைகால வானிலை மாற்றங்களின் தாக்கத்தை நினைவூட்டும் வகையில் அமைந்துள்ளது. பேட் அங்க போயிடுச்சு.